பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம் மற்றும் நட்புறவை வலுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக விளங்குவதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாள் பயணம் இருதரப்பு உறவை விரிவான விவேக பங்காளித்துவ நிலைக்கு உயர்த்துவதில் வெற்றி கண்டுள்ளதாகவும் இதுகுறித்து தாம் பெருமிதம் கொள்வதாகவும் மலேசிய இந்திய தொழில்துறைகளின் சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் உமாங் சர்மா தெரிவித்துள்ளார். ஜொகூரில் தமான் டயா, மவுண்ட் ஆஸ்டின் மற்றும் தமான் இஸ்திமேவா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் இன்று அதிகாலையில் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவித்தனர். அதிகாலை 1:30 மணி அளவில் குடியிருப்பாளர்களிடமிருந்து அழைப்புகள் வந்ததாகவும் 20 நிமிடங்களுக்குள் 19 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டதாகவும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் துர்நாற்றத்திற்கான காரணம், ஆபத்து தன்மை குறித்து இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் அதற்கான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துர்நாற்றம் அருகில் உள்ள ஆற்றிலிருந்து வந்ததா என்பதும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடற்ற செலவீனங்களின் சிக்கல்களை தீர்க்க கூட்டாட்சி சட்டப்பூர்வ அமைப்புகளின் சீராய்வு குறித்து ஆய்வு செய்ய அரசாங்கம் ஒரு செயலகத்தை நிறுவியுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சால் நிர்வகிக்கப்படும் இந்த செயலகம் அமைச்சரவையின் மேற்பார்வையில் சிவில் சேவையின் பெரிய அளவிலான சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக உடனடியாக அதன் பணிகளை தொடங்கும் என்று அன்வார் கூறினார். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தொலைபேசி மோசடியில் 44 வயது மாதுவான தனியார் நிறுவன உதவி மேலாளர் 30,000 வெள்ளியை இழந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி தகவல் தொடர்பு அமைச்சு என்று சொல்லிக்கொண்டு ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் தொலைபேசி எண் தடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மாது தெரிவித்ததாக ஜம்போல் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரண்டன் ஹூ ஷாங் ஹூ தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று மறுத்ததை அடுத்து சந்தேக நபர் வழக்கை சரிபார்க்க அனுமதிக்க 999 என்ற எண்ணுக்கு அழைப்பை இணைப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து தாம் அந்த கும்பலிடம் 30,000 வெள்ளியை இழந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 13 மாநிலங்கள் மற்றும் கூட்டரசு பிரதேசங்களில் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருவதாக புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. பினாங்கு மற்றும் கோலாலம்பூரில் மிக குறைந்த விகிதங்களாக வெறும் 1.2 விழுக்காட்டினை மட்டுமே பதிவு செய்துள்ளதாகவும் தலைமை புள்ளியியல் நிபுணர் டாக்டர் முகமது உசீர் மஹிடின் தெரிவித்துள்ளார். திரங்கானு, கிளந்தான் மற்றும் பகாங் ஆகிய 3 மாநிலங்களில் மட்டுமே தங்கள் குழந்தை பிறப்பு விகிதம் போதுமான அளவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் 2024 பாராலிம்பிக் போட்டியில் மலேசியாவின் முதல் தங்க பதக்கத்தை வென்றதற்காக தேசிய பாரா பேட்மிண்டன் சாம்பியனான சிய லீ ஹூவை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்தினார். SU5 ஆடவர் ஒற்றையர் மாற்றுத்திறனாளி பிரிவில் பாரிஸ் போர்ட் டி லா சப்பல் அரங்கில் நடந்த இறுதிப் போட்டியில் இந்தோனேசியாவின் சூரியோ நுக்ரோஹோவை 21-13, 21-1 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து தங்கப்பதக்கத்தை தக்க வைத்தார். இதனை அடுத்து மலேசியாவின் பெயரை உலக அரங்கில் நிலைநிறுத்தியதற்காக சியவின் சாதனையை பற்றி பெருமைப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.